முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த நிலையில் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தென் மாநிலங்கள் கடுமையாக முயற்சி செய்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தியுள்ளன. ஆனால் இதே போன்ற கடும் முயற்சிகளை வட மாநிலங்கள் செய்யாததால் அம்மாநிலங்களில் மக்கள் தொகை உயர்ந்துள்ளது. எனவே தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் திறம்பட செயல்பட்டு மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மக்களவைத் தொகுதியில் குறைக்கப்பட்டு அது தண்டனையாக அமையும் என வாதிட்டு வருவதால் மத்திய அரசும் இதற்கான முடிவை ஒத்திவைத்து வந்த சூழ்நிலையில் தற்போது மறுசீரமைப்பு முயற்சியை மத்திய அரசு மீண்டும் எடுத்துள்ளது. தற்போதுள்ள 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவாக அது அமையும். அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவைத் தொகுதிகள் 543 என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவைத் தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது. எனவே இந்த கருத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர், அருமை சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே, வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிகவும் பாதகத்தை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் அதிகம். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் போது மக்கள் தொகை வளர்ச்சி குறைவான தென்னிந்தியாவுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக உள்ள வட இந்தியாவுடன் ஒப்பிட தொகுதிகளின் விகிதாச்சாரம் குறையும். பாஜக ஆதரவு பசுவளைய மாநிலங்களில் கவுபெல்ட் இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்று கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக பொறுப்போடு இதிலே பங்கேற்றிருக்கின்றன. இனிமேல் வருகிற காலத்தில் வராத கட்சிகளும் கூட வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். மாநிலத்துக்குள்ளே தானே கட்சி நடத்துகிறார்கள். ஆகவே இந்த முயற்சியை முழுக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருடைய நடவடிக்கைகளை வரவேற்கிறது. தமிழ்நாட்டின் நலம் காக்க, மாநில உரிமையை பாதுகாக்க மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் முழு மனதோடு வரவேற்கிறது, அதை ஆதரிக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கின்ற தமிழ்நாட்டு நலன் சார்ந்த அனைத்து முடிவுகளுக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் 100% அவரோடு தோளோடு தோள் நின்று ஆதரிக்கும் என்பதை நாங்கள் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஒரு கோடை அழிக்காமல், அகற்றாமல் எப்படி இன்னொரு பெரிய கோடு போடுவார்களோ அப்படி தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை அப்புறப்படுத்துவதற்கும் வடமாநிலங்களில் உள்ள தொகுதிகளை உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மறுசீரமைப்பை தள்ளி வைத்தார். 84வது அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தினார். அதே போன்று வாஜ்பாய் செய்தார். ஆண்டுக்கு இந்த மறுசீரமைப்பை தள்ளி வைக்க வேண்டும், சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். இந்தியாவில் ஒன்றிய அரசு இந்த தேச நலனுக்காக கொண்டு வரப்பட்ட குடும்ப கட்டுப்பாடை தமிழ்நாடு அரசு தான் முழுமையாக நடைமுறைப்படுத்தியது. விளம்பரங்களில், திரைப்படத் துறைகளில் முழுமையாக மருத்துவத்துறையை, மக்கள் நல்வாழ்வுத்துறையை, அதன் மூலமாக இந்த குடும்ப கட்டுப்பாட்டை 100% இங்கே கட்டுப்படுத்தினோம். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்னும் தென் மாநிலங்களை சார்ந்த பாஜக அல்லாத முதலமைச்சர்களை அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் பேச வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம், சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமச்சீராக எண்ணிக்கையை உயர்த்துவது என்கிற ஆலோசனையை வழங்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குறிப்பிட்டிருக்கிறோம். எண்ணிக்கை மறுவரையறை எவ்வளவு முக்கியமோ அதை போல தொகுதிகளின் எல்லை வரையறையும் மிக முக்கியமானது. அந்த எல்லை வரையறை செய்வதில் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர், அதாவது இஸ்லாமியர், கிறிஸ்தவர் மற்றும்
பட்டியல் சமூகம், பட்டியல் பழங்குடியினர் ஆகிய மக்களின் வாக்குகள் சிதறடிக்கப்படும் வகையில் எல்லை மறுசீரமைப்பு நடந்தேறியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வருங்காலங்களில் அவ்வாறு அந்த சமூக பிரிவினரின் வாக்குகளை சிதறடிக்காத வகையிலே எல்லை மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.